ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா மொறு மொறுன்னு ஒரு சோள பணியாரம் பார்க்கலாம். சிகப்பு சோள பணியாரம், நல்ல பாரம்பரியமான நம்ம சிகப்பு சோள பணியாரம் சூப்பராக இருக்குங்க. வெள்ளை சோளத்தை விட சிகப்பு சோளம் வந்து ரொம்ப நமக்கு இரும்பு சத்து இதில் ஜாஸ்தி இருக்குது. நல்லா பெரிய கப்பில் 1 கப்பு சோளம், 1/2 கப்பு பச்சரிசி, இதுலேயே வந்து கருப்பு உளுந்து, வெந்தயம் ஃபுல்லாக ஒரு 4 ஸ்பூன் உள்ள மாதிரி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு 5 மணி நேரம் ஊற போட்டாச்சுங்க. ஊற போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டி வலித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா 5 மணி நேரம் கம்பல்சரி வரும். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வெங்காயம் நிறைய தாராளமாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை, இஞ்சி வேணுன்னா கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். உப்பெல்லாம் நல்லா கரெக்டாக போட்டு பெருங்காயம்லாம் நல்லா தூக்கலாக போட்டு அடித்து தூக்கி நம்ம மாவு எடுத்தோம் அப்படின்னு ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துல பசங்கள்லாம் இப்போ இருக்கிற பர்கர், பீஸா இதுக்கெல்லாம் வந்து இந்த பணியாரத்துக்கு அடிமையாயிருவாங்கங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடலைன்னா நல்லா தாராளமாக ஊற்றிக்குங்க. குழி பணியார கல்லில் ஊற்றி நல்லா சுட்டு எடுங்க. சூப்பராக இருக்கும். உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பக்கத்தில் எங்கேயாவது உங்களுக்கு வந்து இந்த சிகப்பு சோளம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு தருணத்தில் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த குளிர்காலத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சிகப்பு சோள பணியாரம் செம்ம டேஸ்ட்டுங்க. இது வந்து மறக்கவே முடியல. நான் விறகடுப்பில் சாப்பிட்டது, கேஸில் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வரல. அம்மா செய்கிறப்ப அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட். நான் என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.